நம்ம நரி குட்டி போட்டுருச்சு. எத்தனை குட்டி கேட்டிங்கன்னா 2 குட்டி போட்டுருச்சு. அதை பற்றி தான் இந்த வீடியோ. அது போக மழை பெஞ்சா என்ன கேட்டிங்களா, அதுவும் என்ன நடச்சுன்னு அந்த கதையை நான் சொல்கிறேன். ஹலோ நண்பா, எல்லாருக்கும் வணக்கம். மை நேம் இஸ் வைரம். வாங்க பயணத்தை நடந்துக்கிட்டே பேசுவோமா. காலங்காத்தாலே நம்ம நரி கத்திக்கிந்தா. சரி என்னென்னு போய் கிட்ட போய் பார்க்கல தான் தெரியுது. அக்கி தான் வரும் நான் நினச்சேன். அப்புறம் தான் கிட்ட போய் பார்க்க தெரியுது குட்டி கொஞ்சம் கால் முன்னங்கால் கரெக்டாக எல்லாமே வருது. தண்ணி கூட உடையாமலே குட்டி வெளியே வருதுங்க. கொஞ்சம் நேரம் கழிச்சு அவளே குட்டி போட்டா. பயவில் என்கிட்ட முக்கி தக்கி சின்ன குட்டியாக இருந்தாலும் அவத்தா எனக்கு தெரிஞ்ச உருப்படியாக குட்டி போட்டால். இந்த குட்டியை பார்த்தா உங்களுக்கு என்னென்னா ஒருனா நம்ம மூச்சு ஒரு குட்டி போட்டால் வரும். அதே மாதிரி இருக்கா, எந்த வித மாற்றமே இல்லாமல். எந்த ஒரு குட்டி என்ன பரவாயில்ல, கொஞ்சம் பரவாயில்ல வளர்த்துருக்கா. இப்போதைக்கு பஞ்சம் காலத்தில் மேட்சலே இல்லை, ஆனால் இருந்தாலும் பரவாயில்ல. இது தாங்க 2வது பிறந்த குட்டி. இன்னும் அக்கியை துடைக்காமல் இருக்குது. அந்த குட்டியை குட்டியே பயவில் பார்த்துக்கிருக்கா நரி. இந்த குட்டியை துடைக்கவே இல்லை. ஏன்னா பார்த்தேன் கலரை பார்த்தீங்கன்னா அப்படியே நம்ம பழுந்து குட்டி போட்டால் அவர் கிளியை பட்டான்ற ஒரு குட்டி இறந்துச்சு. அது மாதிரியே இருக்கா. கொஞ்சம் இதனால் வெடி பார்த்தாங்க இருக்குது. கொஞ்சம் பெரிய குட்டி மாதிரி இருக்கிற மாதிரி தெரியுது. அது வந்து நம்ம பக்கத்தில் இருக்க குட்டி அது சின்ன குட்டியாக இருக்குது. ஏன்னா இது கொஞ்சம் பரவாயில்ல, கொஞ்சம் பெரிய குட்டி போட்டிருக்கான்னு நினைக்கிறேன். இப்போ தான் கொஞ்சம் பிள்ளைய பார்த்து கொஞ்சமாக துடைக்கிறேன். இருந்துச்சு நிறைய முதல்ல 2 குட்டி போட்டது இதான் ஃபஸ்ட் டைம் 2 குட்டி போட்டிருக்கா. அதிசயம். நான் ஒரு குட்டி தான் நினச்சேன். பயவில் அவள் இருந்த வகுருக்கு 2 குட்டியை ஊற்றுல வச்சுருக்கா. இங்கிட்ட பஞ்சத்தில் நல்லா வளர்த்துருக்காங்க 2 குட்டியும். எனக்கு தெரிஞ்சு நரிக்கு இது 2வது ஈத்தா 3வது ஈத்தான்னு தெரியல. நம்ம மொசக்குட்டி இதே சூடு தான். எனக்கு தெரிஞ்சு மொசக்குட்டி நேரம் குட்டி போட்டுப்பாங்க அவங்க பண்ணையில். இதே 2மே ஒரே டைம் தான். மாதிரி முதல்ல ஒரு பொட்டை போட்டாங்க. ஸ்கைபாலானக்கு ஒரு சிவப்பு கலரில் இருந்துச்சு, அது இறந்து போச்சு. அதுக்கப்புறம் தான் அந்த பெண் குயினை பிடிச்சி வளர்த்துக்கிட்டா. எனக்கு தெரிஞ்சு 2வது ஈத்தான் நினைக்கிறேன் இவளுக்கு. 2வது ஈத்து 2 குட்டி போட்டிருக்கா. நம்ம ஃபஸ்ட்டுக்கு வந்து நம்ம மொசக்குட்டி வந்து நம்ம போதையை வளர்த்தா. அதுக்கப்புறம் அதுக்கும் தெரிஞ்சு 2வது ஈத்து தான் நினைக்கிறேன். 2வது ஈத்தா 3வது ஒன்றும் சரியாக கன்ஃபார்ம் தெரியல. உள்ள இப்போ தான் குட்டி கொஞ்சம் தெம்பு வந்து எந்திரிக்கிறான். உங்களுக்கு முடியல, அது ஏன்னா பசிக்க ஆரம்பிச்சிச்சு. 2வது குட்டிக்கு வண்டி செல்ஃப் எடுக்கல, இன்னும் பயவில் தான் இருக்குது. இவனுக்கு தான் பசி கொடுக்க அவனாக நடக்கிறான். மறுபடியும் நரி படுத்தா. ஆகா இன்னாக்கடா மறுபடியும் படுக்கிறா. என்னடா மறுபடியும் குட்டி படுக்கிற 3வது குட்டியை நினச்சேன். ஆனால் இல்லை பாருங்க, தண்ணி கூட தான் இப்போ தான் வருது. குட்டி வெளியே வந்துருச்சு. அதுக்கப்புறம் தான் தண்ணி கூட வெளியே வருது. ஒன்று ஆடுகள் முன்னாடி வரும், ஒரு ஆடுகளுக்கு தண்ணி கூட பின்னாடி வரும். அது ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. ஆனால் தண்ணி கூட உடஞ்சி 1/2 மணி நேரத்துக்குள்ளே குட்டி வரணும். வரலாட்டினா பெரிய பிரச்சனை. குட்டி எங்கிட்ட பிறண்டு இருக்குன்னு அர்த்தம். இன்னும் பாலை பிச்சு விட்டு கண்ணை திறந்து பாலை குடிக்க விட்டுருங்க. பால் எப்படி இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. 2 குட்டி வளர்ப்பாளன்னு டவுட்டு தான். இருந்தாலும் பார்ப்போம். குட்டி தான் பசிக்குது பயவில். எனக்கு தெரிஞ்சு இதுதான் சின்ன குட்டியாக இருக்குது. இதுக்கு தான் கொடுக்கணும். அப்போ தான் கொஞ்சமாக தெம்பு ஏறட்டும் பயவில்லைக்கு. நம்ம நரி கொஞ்சம் பால் கம்மியாக தான் இருந்துச்சு. ஆனால் சொல்ல முடியாது, எனக்கு பள்ளையாட பொறுத்த அளவுக்கு 2-3 நாள் கழிச்சு கூட பால் சடனாக இறங்கியிருக்கு. அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். அது வரைக்கும் பால் வாங்கி போடலை, போய் தாய்கிட்டே விட்டுருக்கோம். ஆனால் கத்தால குட்டிகளும் பால் சரியாக போகுது. மேட்சில் அதுக்கேற்ற மாதிரி இல்லையா. ஆனால் இருந்தாலும் கையேற வைக்கிறனால கொஞ்சம் சமாளிப்போம். பயவுள்ள நிறைய பாலை கொடுக்கும் பார்த்தா படுத்துக்கிச்சு. அதனால் முடியல பயவுள்ள. இந்த குட்டி தான் ரொம்ப பசியில் கத்துது. மறுபடியும் கொட்டாய் விடால. ஆனால் சொல்ல முடியாது, ஒன்று குட்டி இருக்கும், ஒன்று இளங்குடிக்கு கொட்டாய் விடும். இந்த அளவுக்கு பாலை கொடுத்துட வேண்டியதாங்க. ஒன்றா பாலை கொடுத்தா தான் கொஞ்சம் தெம்பு வரும். இல்லாட்டினா ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு விட்டோம்னா குட்டி தெம்பு இல்லாமல் இருக்குது. அது 1/2 மணி நேரம் இல்லாட்டி 1 மணி நேரத்துக்குள்ளே விட்டோம்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். குட்டி எது கெடா குட்டி எது பொட்டை குட்டி உங்களுக்கு சொல்லவே இல்லை. இதோ காட்டுறேன். இதுதான் பிறந்தது. இது என்ன குட்டினா கெடா குட்டி. இதில் பிறந்தது கெடா குட்டி போட்டிருக்கா. இது 2வது பிறந்தது. இது கொஞ்சம் என்ன தெரிஞ்சு அதை விட இது பெரிய வெடிப்பாகவும் இருக்குது, பெரிய குட்டி. இது பொட்டை குட்டி. இதில் அதிசயம் என்னென்னா பொட்டை குட்டி நல்லா வளர்ந்துருக்கு, கெடா குட்டி கொஞ்சம் சின்னதாக இருக்குது. என்னன்னு தெரில அதிசயம். அடுத்த நாள் ஜாலியாக எல்லா குட்டிகளும் வெடிப்பாய் 2மே நல்லா இதாகிடுச்சுங்க, விறப்பாயிருச்சு. குட்டி நல்லா பால் குடிக்கும், தெம்பேறி நல்லா ஜாலியாக ஓடி ஆடி விளையாடுற அளவுக்கு விறப்பு வந்துருச்சுங்க. பால் ஊறுது. 2 குட்டி போடுவான் நான் எதிர்பார்க்கல. ஆனால் நிறைய எங்கிட்ட 2 குட்டி போட்டிருக்கா. இன்னும் பாப்பா எப்படி வளர்ப்பாண்டு. இப்போ வாங்க மழை என்ன பண்ணுச்சுட்டு அந்த கதையை நான் உங்களுக்கு சொல்கிறேன். சரியா அன்னைக்கு சாயந்தரம் மதியம் 3 மணிக்கு மேட்சதுக்கு பற்றிக்கு வந்தேன். வந்து கம்மாக்குள்ளே இறங்கணும் ஒன்று வாடா ஓடியா கங்குவாரா. ஆஹா நல்லா இது வருது, ரெட்டு விழுகுதுடா. ஓடியா வேமா வாங்கடா குவாரை இப்படி ரெட்டு விழுகுது. வந்துருச்சுடா, மழையும் வருதுடா. ஆஹா மண் வாசனை தூக்குதே, நல்ல மழை வருது. ஓடியா நெத்து நிறைய விழுகுது. வாங்கடா பாதி வருதுங்க. இன்னைக்கு தாங்க நல்ல மேற்கு தொடர்ச்சி மலை பக்கம் இருந்து மழை இறங்கி அப்படியே வந்துருக்கு. மண் வாசனை நல்லா தூக்குதுங்க, குளிர்ச்சியாக இருக்குது. காற்று மழை இறங்குதுன்னு நினைக்கிறேன். கரெக்டாக மணி 3 மணி ஆகுது. காற்று பலமாக வீசிக்கொண்டு இருக்கிறது. எனக்கு தெரிஞ்சு மழை வரும்னு ஒரு நம்பிக்கை. இன்றைக்கி மழை வரலாட்டினா அப்படித்தான் என்னைக்கு வர்றது கஷ்டம். நல்லா காற்று அடிக்கணும். பார்ப்போம். ஒரு நெத்து விழுகுதுங்க. பசங்க தின்னுறாங்க, நல்லா தின்னுங்கடா. அன்றைக்கி காற்று பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு நல்லா பழத்தை காற்றுங்க. மரத்தில் இருக்கிற நெத்து எல்லாத்தையும் ஊற்றி விட்டுருச்சுங்க, ஒன்று விடாமல். உங்களுக்கு சத்தம் கேட்குதா? செத்துன்னு அடிக்குதா? அந்த நெத்து தான் விழுகுது. நல்லா திண்டுக்க விழுகுது. நெத்து எங்கே தான் எங்கேயும் ஓடாமல் எங்கேனே பறக்கு. அந்த மரத்துக்குள்ளே கிடக்கு, எவனும் வராமல் இருக்காங்க. என்ன நிறையா விழுகுது. காற்று பழமாக ரொம்ப வீசுது. இக்கடா இருக்காங்க காணாமையில். இந்த இருக்கோருங்க, இதான் ஒரிஜினல் நாட்டுக்காய் நெத்து தான் சத்து. பரவாயில்ல, இதான் விழுந்துருக்கு. எங்கடா பாதி வர காணா. அங்கேயே நிறைய நெத்து கிடக்கூடாது, வர மாட்டாங்க இந்த மரத்துக்கு. இந்தா உமிச்சே மேக்ஸ்வெல் இந்தரா. மேக்ஸ்வெல் இந்தரா நெத்து இங்கே உமிச்சே. இந்தா கீழே போகிற மாதிரி தின்னு நல்லா. குதிரை நீ ஒருத்த மட்டும் தான் இங்கே நிறைய நெத்து கிடக்கு. தின்னு நல்லா தின்னு. இந்த இருக்கோரு நறுக்கு வர இந்தா தின்னு நல்லா. அவங்க வரமாட்டாங்க. ஓடிட்டா இந்தா எங்க காற்று நின்றுச்சுங்க. காற்று நிற்கணுங்க.
கப்புன்னு காற்று நின்றுச்சுங்க. காற்று நின்றா தாங்க மழை வரும் அப்படித்தான் நானும் நினச்சேன். சரி காற்று கப்பு நின்றுச்சு, மழைகள்லாம் வரப்போகுதுன்னு நினச்சேன். அதுக்கப்புறம் என்ன நினச்சுன்னா, ஆஹா மறுபடியும் காற்று அடிக்குது. சரி விடு, நெத்தாவது விழுகட்டும். நெத்து விழுகுறா மறுபடியும். ஒரு சத்தம் இருக்குதா? இங்கே பாருங்க. ஆஹா நெத்து மழை பொழிகிறதை ஒவ்வொன்றாக பிறகி கொள்ளுங்கள். விழுகுது வளைச்சு விழுகுது. நல்லா வராங்க. ஒரு குறிப்பு பறந்துக்கு வருது. உடைய கமான் கைஸ், உடைய கமான் வாடா கருப்பு. பறந்துக்கு வராங்க. வாடா உள்ள அங்கே போடா. அம்னியாத்தா வா. அண்ணா விக்கா உடியா கச்சா. பாண்டியா உடைய விடா. முத்தாங்க உடைய அடுத்து அக்கனி எங்கிட்ட பெரிய போத வா பெண் கோயின் ஊர்றா. அந்த மரத்துக்கு போங்கடா, அங்கே நல்லா நான் கிடக்கிறேன். இதெல்லாம் விழுந்து கிடக்கு. எவனும் வரமாட்டாங்களே. எங்கள் ஸ்கைப்பாலுக்கு வீட்டுக்காக எடுத்து வைப்போம். அவள் வீட்டிலே கிடக்கா, எடுத்து வைப்போம். என்னங்க மறுபடியும் காற்று கொஞ்சம் சும்மா ஸ்லோவாக குறையுதுங்க. பார்ப்போம் இந்த வட்டம் என்ன போடுது. அடுத்து இன்னொரு காற்று வரப்போதான் தெரியல. அங்கிட்டு வந்த போல அங்கிட்டு போகிற மாதிரி இருக்கேன். இங்கிட்டு வந்தால் நல்லா இருக்குமே. இன்னும் அவ்வளோதான்டா நெத்து இருக்கிறதெல்லாம் பறக்கிறீங்க. இந்த முள்ளுக்குள்ளே கிடக்கு. பிறக்கிங்க 2-3 தேடி பிடிச்சி. என்னங்க மழையை காணோம். பெரிய பில்டப்லாம் கொடுத்தேன். நினைச்சு ஃபோர்ஸாக காற்று வந்துச்சு. இப்போயே நினச்சேன் இங்கிட்ட அங்கிட்டு தள்ள போகுதுண்டு. இப்படி அமைதியாக போச்சு. ஐயா ஏமாத்திச்சா. நான் மழை வர போகுதுன்னு அப்படி நினச்சேன். கடைசியில் ஒன்றுமில்லாமல் போச்சு. அதுக்கப்புறம் திருப்பி ஒரு சம்பவம் அடிச்சுக்க. என்னங்க இப்போ இங்கிட்டு காற்றடிக்குது. இங்கிட்டு காற்றடிச்சு வச்சு மழை அங்கே வருங்க. அப்போ வெயில் அடிக்குது. மழை இங்கே ஸ்டார்ட் ஆச்சுங்க. அப்படியே பேஞ்சிட்டு அப்படியே எங்கள் கிழக்கு வரைக்கும் போயிடுச்சு. இப்போ வடக்கு பக்கம் மேய்ஞ்சிக்கிருக்குங்க. நல்லா அங்கிட்டு இந்த மழை இறங்குறப்ப ஸ்டார்ட் ஆகுது. இப்போ காற்று இங்கிட்டு இருந்து மேற்கு இருந்து கிழக்கு அப்படியே அடிச்சு. கடைசியில் இந்த மழையும் போயிடுச்சு. காற்று இதுக்கு வந்துச்சு. கடைசியில் எங்கிட்ட திரும்பிச்சு. ஆட போங்க மழை வராச்சு. இது பேசாமல் வயக்காட்டுக்கு ஆடை பற்றி போயிட்டேன். 2வது நாள் மழை. இதுவும் எனக்கு தெரிஞ்சு பெய்யாமல் போச்சு. நேற்று பெய்யலை, இன்றைக்கி பெய்யலை. இந்த வாரம் நாளைக்கு திங்கக்கூட மழை முடியும்னு நினைக்கிறேன். அவ்வளோதான். இன்னும் அடுத்து பேர்னா ஏப்ரல் முடிஞ்சு மே மாதம் தான். மே மாதம் இது வரைக்கும் மழை பெஞ்சதை பார்த்ததே கிடையாதுங்க. அதனால் பார்ப்போம். ஏதாவது தப்பித்தாரு இன்றைக்கி நாளைக்கு நைட்டுக்குள்ளே பெஞ்சா பூமி ஹீட்டாக குறையாமல் ஹீட்டு குறைஞ்சா வந்துடும். இங்கிட்டு மழை தவிர வந்தால் தாங்க இந்த காற்றுக்கு. அது வரைக்கும் நல்லா மேய்ங்க. இதை விட்டால் நம்மளுக்கு வேறு பச்சை கிடையாது. இந்த அளவு தான், இந்த ஒரு வட்டம் தாங்க பச்சை. நல்லா இதை தான் மேயணும். இல்லாட்டினா இப்படி தான் கிடக்கும் பாலைவனமாக. பசங்க தலைக்கு மேலே ஏதோ கும்புறுது. இதை நான் பார்க்கல. எங்கெங்கே சுற்றினே தலைக்கு மேலே பார்க்கல. அங்கிட்டு அப்படியே வடக்கு பக்கம் பேஞ்சிக்கிட்டே அது எங்கிட்டு போகும் தெரியல. மழை கும்புறுது. வருமா? தலைக்கு மேலே கும்புறுது. இன்றைக்கி வந்திருக்கு. வந்தால் நல்லதான். வாங்க போவோம். யாருமே இல்லை. நம்ம மட்டும் தான் மேய்ச்சிக்கிட்டு இந்த வயக்காட்டில். மணி கிட்ட 5 மணிக்கு மேலே ஆகுது. சரி அடுத்து ஒரு 3ஆவது சம்பவம் ஏதோ நடக்குது. மறுபடியும் மேகம் இடி மின்னல் அங்கிட்டு தூரத்தில் கேட்க ஆரம்பிச்சிருச்சு. எங்கே காற்று மாறுதுங்க. இன்ன வரைக்கும் மேற்கு அடிச்ச காற்று வடக்கு இருந்து வருதுங்கதா. மழை இறங்குதுங்க. எங்கிட்டும் தெரில. அப்படியே கொஞ்சமாக இறங்குது. காற்று மாறுது. வடக்கு இருந்து வருது. பசங்களா அப்படியே திரும்பிருக்க. இங்கேருந்து 1 கிலோமீட்டர் ஆக வீட்டுக்கு போக நிறைய கட்டு. காற்று நின்றுச்சு. அமைதியாகிடுச்சு. பார்த்தீங்களா? இந்த வட காற்று இருக்க ஆரம்பிச்சிச்சு. சரி ரைட்டு. அப்படியே நம்ம கிளம்ப வேண்டிதான். எதுக்கு தூரம் மணி 5:30 ஆகுது. இருட்டாயிடுச்சு. அப்படியே நிறைய கட்ட வேண்டிதான். வரி குதிரை மழை வர மாதிரி இருக்க. அப்படியே வாங்கடா வந்து வரப்போ நாளைக்கு வந்து பேன் பார்த்துக்குருவோம். இந்த வரப்பில் ஒன்றும் இல்லை. இருக்கிறாவோ தொடச்சிட்டாங்க. முடியா வாடா மேக்ஸ்வெல் நிறைய கட்டு. உங்களுக்கு சத்தம் கேட்குதாங்க? இப்போ இறங்குது மழை. முடியா நிறைய கட்டு. சட்டு போட்டு இடத்த கழுவிட்டு அங்கே போவோம். கிட்டா பாருங்க. திருப்பி எங்கிட்ட வடக்க பாருங்க. வடக்கு இருந்தால் மழை வருது. ரைட்டில் இண்டிகேட்டர் போட்டு திரும்ப கருவச்சே. அப்படியே நேரம் முக்கிட்டு போகணும். ஓடுங்கடா. அசால்ட்டாக திடுறீங்க. நனைய போப்புறீங்க. நல்லா இருட்டு. 4 மணினாலும் பரவாயில்ல. மணி 6 மணிக்கிட்ட போகுது. முடியா கமான் காய்ஸ். கன்ஃபார்ம் இந்த மழை வருங்க. அதனால் நம்ம கொஞ்சம் கிட்ட போய்க்கிறது நல்லது. கொஞ்சம் மரத்தை பச்சை மரம் இல்லாத இடத்த தள்ளி போய்க்கிறணும். ஏன்னா இந்த பக்கம் ரொம்ப மரம் அதிகம். இந்த மழை வெஞ்சால் அந்த கறிக்கட்டெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக மாறி பச்சை புழுதாக இருக்கும். இந்த அளவுக்கு வரலாட்டி ரொம்ப இதுங்க. இப்படி தாங்க இருக்குது கம்மா எல்லாமே. வாங்க முடியா இந்த மழையாவது வருவோம். எங்கே இந்த கச்சாவை நெத்தி போட்டு வந்தாலும் தெரியல. உங்களுக்கு தெரியுதா அங்கே மழை அப்படியே சாய்ஞ்சு அப்படியே போதா. அப்படியே விழுகுது இறங்குது. வாங்க அப்படியே நிறைய கட்டு. என்னங்கடா என்னத்தை பார்த்து பயப்படுறது நின்று தயக்கிறாங்க. நடக்கடா உள்ள இது நரி ஏறி போதும். அந்த குள்ள நரி எதுவும் நடா புள்ளி மட்டும் பாஞ்சு நிற்கிறா. மழை வெயிலங்க. சும்மா சாரல் விழுகுதுங்க. நான் மழை வரப்போகுதுன்னு நினச்சேன். சாரல் சொட்டு வச்சுக்க சும்மா இதாக விழுந்துக்கிருக்கு. இந்த மெயிறது இங்கே எடுக்க போகுது. நான் கூட மழை வரப்போகுதுன்னு நினச்சிக்கிறேன். நான் இதுவாவது 3ஆம் மழை வந்துருந்தோம். பார்த்தேன் கடைசியில் ஏமாற்றிட்டு போயிடுச்சு. வரண்டா மாப்பிள்ளை அடுத்த மாதம் சந்திப்போன்னு கிளம்பி போயிடுச்சு. காற்று எங்கிட்ட இழுத்து ஓடி போயிடுச்சுக்க. அவ்வளோதான். இதுவும் போச்சு. இதுக்கு ஓடுற உமிச்சி. இன்னும் மழை இது வரல. ரெண்டு மேய்ங்க. இன்னொரு 1/2 மணி நேரம் கழிச்சு 7 மணிக்கு போக வரையதா. பொறுமையாக வேங்க வர பொறுமையாக வரான் பாரு. வாருங்க மழை இல்லாட்டி கூட எனக்கு பசி அரைக்குறை பட்டினி அந்த ஆடு மாடு ஜாலியாக சந்தோஷம் ஆடுறாங்க. அதை பாருங்க நீங்களே பாருங்கள். நல்லா வெயில் அடிக்குது. வெயில் சாயங்காலம் எனத்தவோ ஒரு 1/2 பகர் நிறைஞ்சிருக்கு. அதனால் ஜாலியாக விளாட்றேன். கொஞ்சம் விளாட்டு அதான் நிப்பாட்டிட்டேன். எப்பயுமே வந்தாங்க நான் இந்த சர்க்கிளில் அங்கிட்டு சரிஞ்சு விளாடுவாங்க. ஒன்றுக்கு முட்டு தான். அது முட்டில் அங்கே விளாடுது. ஏதோ அந்த இருக்கிற அரைப்பட்டினிக்காது அந்த சந்தோஷம் ஒரு நாள் விளாடுங்க. அவர் முத்தளவு பாரு. கொஞ்ச நேரம் நல்லா விளாடட்டும். அதனால் அவங்களாம் எப்போ கிளம்புறாங்க கிளம்பட்டும். என்ன தானே ஜாலியாக இருக்கா முத்தலுக்கு உருட்டு கொடுத்து விளாடுக்கிறாங்க. சீரியஸாக சண்டை போடுது. தெரிய பழுனே என்ன சீரியஸ் ஆகிட்ட. என்னதான் ஒரு பக்கம் பஞ்சமாக இருந்தாலும் ஆடு மாடுகள் இந்த விளையாடுறத கொஞ்சம் பார்க்க ரொம்ப ஜாலியாக தாங்க இருக்குது. அப்படியே ஆடுகளோட பேசிவிட்டு அப்படியே வீட்டுக்கு ஆடை பற்றி போயிட்டீங்க. ஏன்னா மழை வரும்னு வச்சேன். கடைசியில் மழை வருது. என்ன மழையை நம்புறது வேஸ்ட்டு. மழை பெய்யறதுக்கு சான்ஸ் இல்லை. எந்த அணுவும் இல்லை. அடுத்து பிளான் பி தான்.
அதுதான் ரெடி பண்ணணும். இன்னும் அடுத்து எந்த வீடியோன்னு பார்ப்போம். அடுத்து குட்டி போடுற வீடியோவா, அடுத்து ஆடு வீடியோ எப்படி பார்ப்போம். இதே மாதிரி நெக்ஸ்ட்டு அடுத்த ஆடு வீடியோ உங்கள் சந்திப்போம். அது வரைக்கும் நான் உங்கள் வைரம் வரட்டா நண்பர்களே. இந்த மழை பையில் எப்படி ஏமாற்றி வச்சேன் நம்மளை.